கவியரசு கண்ணதாசனின் சில தத்துவங்களை இப்பதிவில் பார்ப்போம் நாம். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். யாருக்கு அதை வழங்க வேண்டும் என்பதை பணம் முடிவு செய்கிறது. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம்! வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். நாம் விரும்பி பிறக்காதது போல நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல. இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைத்தான். எதிரி எப்போதும் எதிரியே, நண்பன் தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். காலம் இப்படியே போகாது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்கிறான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இவ்வுலகம் உனக்கு சொந்தமானது அல்ல, இவ்வுலகுக்கு நீதான் சொந்தம். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது கூட்டத்தில் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். தேவைக்கு மேலே புகழ் கிடைத்துவிட்டால் கண்ணில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதுபோல எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன். அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். உன் ஓட்டு ஒரு யோகியனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம், ஒரு அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம். அன்பிலே நண்பனை வெற்றிக்கொள், களத்திலே எதிரியை வெற்றிக்கொள், பண்பிலே சபையை வெற்றிக்கொள். மனிதனுடைய திறமை பெரியதல்ல, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது. அளவுக்கு மிஞ்சிய சாமர்த்தியம் முட்டாள்தனத்தில்தான் முடியும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி இருக்கும். எதையும் இன்னொருவனுக்கு கொடுத்துவிட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் தன்னிடத்தேதான் பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கியங்கள் எல்லாம் மனிதர்களின் சிந்தனையில் உதித்தவை அல்ல, 100க்கு 90 அனுபவத்தில் உதித்தவை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ளும் உள்ளம் வேண்டும். அறிவாளிக்கு அறிவுத்தான் அதிகம், முட்டாளுக்கு அனுபவம் அதிகம். காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள், அவை வீணடிக்கப்பட்டுவிட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. நான் என்று நினைக்காதீர்கள், நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டிவிடுவான். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைத்தான் கண்ணிருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மறுத்து போகும். சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்கச் சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன்.